வாங்க எல்லாம் நல்லா இருக்கியாளா? என்ன சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இட்லி, கடப்பா, பூண்டு துவையை. 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி கடப்பாவும் பூண்டு துவையலும் அரைச்சிருக்கோம். வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்ப்போம். இப்படி குழப்பி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் குழப்பி சாப்பிட மாட்டேன், நான் தொட்டு தான் சாப்பிடுவேன். அருமையாக இருக்குது. வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க டக்குன்னு இப்போ கடப்பா செஞ்சிடலாம். கும்பகோணம் தஞ்சாவூர் கடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடு இது ஃபேமஸ், அதனால தான் தஞ்சாவூர் கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்க. 100 பைத்தம்பருப்பு இருக்கும். இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண பைத்தம்பருப்பு தான். இப்போ இதை நம்ம அலசி எடுத்துக்குவோம். இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கழுவிட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இப்போ இதை 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும் நல்லா. அது கடப்பா வைக்க போகிறேன்னு சொல்லிச்சு. நம்ம ஒரு பூண்டு துவையை அரைப்போம் கொஞ்சோண்டு. இந்த பாருங்க 5 மிளகா வச்சேன். இந்த ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இதெல்லாம் நறுபுருன்னு இந்த மாதிரி அரைச்சா போதும். அரைச்சாச்சா? இந்த ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இந்த பூண்டு, அதுக்கு போதுமான உப்பு அரைச்சி சூப்பராக இருக்கும். நைட்டெல்லாம் ஒரே மழை, அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. அதான் அந்த இடமெல்லாம் ஒரே ஈரமாக கிடக்கு. மழைன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஒரு நாளையில் பெஞ்சிருக்கு. ஆமாம். அம்மி மேடை போடுங்கக்கா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஏமா நம்ம போடலை? அம்மி மேடை போட்டாக்கா எனக்கு நின்றுக்கிட்டு அரைக்க முடியாது, உட்காந்துக்கிட்டு தான் அரைப்பேன். அதுக்காக நான் அம்மி மேடை வேண்டான்ட்டேன். எனக்கு சௌகரியம் இதுதான், உட்காந்துக்கிட்டு எல்லாம் செய்வேன். இந்த மிளகா அரைச்சிட்டு இந்த பூண்டு உப்பையும் வைக்கிறாங்க. ஆமாம். ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கிறோம். அதில் வெங்காயம்லாம் வைக்கல. இது பூண்டு துவையல் தான். பூண்டு துவையல். ஆமாம், நம்ம கடப்பா செய்கிறோமா, அதுக்கு கொஞ்சம் காரமாக பூண்டு துவையல் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அருமையாக இருக்குங்க. இந்த பூண்டு துவையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு. நின்றுக்கிட்டு அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, உட்காந்துட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. நின்றுக்கிட்டு செய்கிறதுக்கு முடியாது. அவங்க எப்போ நினச்சப்போ துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. நான் இந்த மருந்து வகை எங்கேயும் கிடச்சதுன்னா உடனே அரைப்பேன். என்ன உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு அரைச்சிக்கிடுவேன். அரைச்சி கொடுத்தாக்கா சாப்பிடுவோம். அதுக்காக தான் அம்மி மேலே போடலை. எனக்கு இதுதான் சௌகரியம். அவ்வளோதான். அந்த பூண்டு அரைச்சிட்டு தக்காளி அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதாம்மா. அவ்வளோதான். பூண்டு அரைச்சிட்டு வரட்டும், நம்ம போய் இட்லியை ஊற்றிடலாம். போய் இட்லியை ஊற்றி வை. மாவு பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த கலக்கெல்லாம் வேண்டியதில்லை, இப்படியே தான் மொண்டு வச்சுக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பொசு பொசுன்னு நல்லா குண்டு குண்டாக அருமையாக இருக்கும். கலக்கி விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் இட்லி அடைஞ்சது மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே இட்லி இப்படி தான் ஊற்றிப்போம். இந்த மாதிரி குழி தட்டு, அலுமினிய தட்டில் ஊற்றையில் இட்லி நல்லாவே குண்டு குண்டாக வரும். சில்வர் இட்லி பானையெல்லாம் கொஞ்சம் ஏந்தலாக இருக்கும், அதுக்காக தான். அலுமினிய தட்டில் இது மாதிரி துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா இட்லி சூப்பராக இருக்கும். காலை வெயில். அவ்வளோதான், வேகட்டும். இப்போ போய் நம்ம கடப்பா தாளித்து விட்றலாம். ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. 2 விசில் தான் நம்மளுக்கு. இந்த உருளைக்கிழங்கு ஒண்டியும் அப்படியே நசுக்கி விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை பாருங்க, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எல்லாம் பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். தக்காளி கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளியெல்லாம் இப்போ நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. வேக வச்சு வச்சுருக்க பைத்தம்பருப்பு அதில் ஊற்றிடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம். அதிலே அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, சின்ன சின்னதாக இருக்குது அதனால் ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூனுக்கிட்ட பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, அது கூட ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு. பாருங்கள், 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இட்லி வெந்திருக்கும், எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இட்லி வெந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் இட்லியை வேக விட்டிங்கனாலும் இட்லி அடைஞ்சி போயிடும். பாருங்கள், கையில் ஒட்டலை, இட்லி வெந்துருச்சு.
இட்லி சுடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களாக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இப்போ தான் சமையல்லாம் கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா இட்லி அடைஞ்சு போயிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். பார்த்து எடுத்துடணும் கரெக்டாக. பாருங்கள் இட்லி எப்படி குண்டு குண்டாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா, நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், தேங்காய், அந்த பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோமா, அதை அதில் ஊற்றிடலாம். லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோ வாசமாக நல்லா இருக்குது. இப்போது ஒரு கொதி வரட்டும். கொதித்தோடனே நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், அருமையாக கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. தமிழ்வாணன், வான்மதி, சுபாங்கிறவங்க, அப்புறம் அம்மு, நகுல், கிஷோர் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க வாழ்க்கையில் சீரஞ்சிறப்புமா 1000 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டு மனமாற வாழ்த்துறேன். முத்துலட்சுமி, நாகவர்ஷா, ராம்குமார், இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நல்ல பொண்ணை அமைஞ்சு நல்ல மணமகன் அமைஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், சீரஞ்சிறப்புமா 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டு மனமாற வாழ்த்துறேன். ஜெயபிரசாந்துங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும், இந்த பாட்டு மனமாற வாழ்த்துறேன். சுகுமார் விஜுங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டு மனமாற வாழ்த்துறேன். இதில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, வருத்தமாக தான் இருக்குது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும், இந்த பாட்டு மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே துவையை அரைச்சிட்ட பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பூண்டு துவையல் அருமையாக இருக்கும். சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடல 12 இட்லி சாப்பிட்லாம். பூண்டு வச்சா போதும். ஆமாம், பூண்டு வச்சு அரைச்சிட்டா 12 இட்லி சாப்பிட்லாம். ஆமாம், வதக்கெல்லாம் இல்லை, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். தாளிச்சும் கொட்டலாம். நீங்கள் வேணும்னா தாளிச்சு கொட்டிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நாங்கள் சும்மாவே தான் தொட்டு சாப்பிட்டுக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடப்பா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர். கும்பகோணம், தஞ்சாவூர் கடப்பா. ஆமாம், செம்மையாக இருக்கும். தேவசையாக இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பா சாப்பிட்டு போயிட்டாங்களாம்மா? ஆமாம், சாப்பிட்டு போயிட்டோம். நீங்கள் தான் துவையை அரைச்சி வச்சுட்டு குளிக்க போயிட்டீங்களா? ஆமாம், அவ சாப்பிட்டு போயிட்டோம். சரி போகட்டும் போ. துவையில் அரைச்சி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன், நல்லா பசிக்குது. அப்புறம் இன்னைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வர. நம்ம ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம். தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக விரதம் தான். ஆமாம், அடுத்த மாதமும் விரதம் தான். ஏமா 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு வாங்கிக்கிறோம்மா. ஊற்றி பிணைஞ்செல்லாம் சாப்பிட்றதில்ல. சூப்பர் துவையை கடப்பாவையும் சாப்பிட்டு பார்த்துக்குவோம். பச்சை அரைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஏற்கனவேலாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி அம்மியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடப்பாவும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் ஏற்கனவே ரோசாப்பு துவையல்னு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு அரைச்சி போட்டிருந்தோம்ல, அது ஏன் ரோசாப்பு துவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கலர் எப்படி இருக்கும், அதுக்காக ரோசாப்பு துவை. அதுக்குன்னு ரோசாப்பு துவை. அது தக்காளி கூட வைப்போம், மிளகாயும் வெங்காயமும் தான் இருக்குது. ஆமாம், அதனால அது ரோசாப்பு துவைன்னு அதை கலரை பார்த்து சொல்கிறது. அது எங்கள் மாமா சொல்லுவாங்க, ரோசாப்பு துவையாரம்மான்னு. அது அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். நல்லா வாசமாக அருமையாக இருக்குது. நல்லா சூடான இட்லிக்கு சூப்பராக இருக்குது சாப்பாடு. பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுமா? தான் சாப்பிட சொல்கிறேன். கூப்பிடு சூடாக சாப்பிடட்டும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.